உங்க பிசினஸ ஆன்லைனுக்கு கொண்டு போகணும்னு டிசைட் பண்ணிட்டீங்க. உடனே ஒரு டெவலப்பரை பார்த்து ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட் டெவலப் பண்றேன்னு அட்வான்ஸ்லாம் கொடுத்துறாதீங்க. அதுக்கு முன்னாடி இந்த 3 விஷயத்த பண்ணுங்க. ஃபர்ஸ்ட், உங்க பிசினஸ்க்கான டார்கெட் ஆடியன்ஸோட ஏஜ் குரூப் என்ன, அவங்க எந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்ல எல்லாம் ஆக்டிவா இருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. எக்ஸாம்பிள், நீங்க ஃபுட் அண்ட் ஸ்நாக்ஸ் பிசினஸ் ஆர் ஃபேஷன் அண்ட் ஜுவல்லரி பிசினஸ்ல இருக்கீங்க அப்படின்னா உங்களோட டார்கெட் ஆடியன்ஸ் பெரும்பாலும் 18ல இருந்து 45 இயர்ஸ் ஏஜ் குரூப்ல இருப்பாங்க. இவங்க எல்லாருமே ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அண்ட் யூடியூப்ல ரொம்ப ஆக்டிவா இருப்பாங்க. சோ இந்த 3 பிளாட்ஃபார்ம்லயும் முதல்ல அக்கவுண்ட் ஆர் பேஜ் கிரியேட் பண்ணிக்கோங்க. அடுத்ததா, பேஜ் கிரியேட் பண்ணா மட்டும் பத்தாது, ரெகுலரா இந்த பிளாட்ஃபார்ம்ஸ்ல எல்லாம் நீங்க கான்டென்ட் போடணும். கடைசியா, வாட்ஸ்அப் பிசினஸ் அக்கவுண்ட் ரொம்ப முக்கியம். நீங்க வாட்ஸ்அப் பிசினஸ்ல ஒரு அக்கவுண்ட் கிரியேட் பண்ணிட்டு உங்க ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ கேட்டலாகா லிஸ்ட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் உங்களோட கான்டென்ட்டை ஆன்லைன்ல பாக்குற உங்க டார்கெட் ஆடியன்ஸ் அடுத்ததா உங்க வாட்ஸ்அப் பிசினஸ்க்குள்ள வந்து உங்களோட ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ் பத்தியும் அதோட பிரைசஸ் பத்தியும் தெரிஞ்சுக்க விரும்புவாங்க. ஸோ வாட்ஸ்அப் பிசினஸ் ரொம்ப முக்கியம்.